தண்ணி பைப்பு என்ன உயரமா வச்சிருக்காவோ, நம்ம நெட்டவெளி உயரத்துக்குலாம் இருக்கு. யார் இப்படி மாத்துனது? ஏக்கோ அது நம்ம கவுன்சிலர் தாங்கோ மாத்திட்டாரு. எல்லாரும் சண்டை போட்டு கிடக்காவோ, பைப்பு உடச்சு போடுதாவலாங்க. அதனால இப்படி உயரமா வச்சிருக்காருக்கா. தண்ணி விழுந்தாலும் ரொம்ப குறையாதாங்க விழும். என்ன விமலா, இன்னைக்கு காலையில தண்ணி பிடிக்க வந்து உட்காந்துட்ட? ஆமா, லேட்டா இருந்தாலும் நீங்க எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு காலி பண்ணிடுறது இல்ல. ஏ என்ன இப்படி சொல்லிட்ட? நாங்க என்னகிட்ட அப்படி பண்ணிருக்கோம். எப்பனாலும் உனக்கு சத்தம் கொடுத்து தானடி நாங்க பண்ணுவோம். பாரு நெட்டவெளி எப்படி பேசுறானே. ஆமாக்கா, விமலா சொல்றதுல என்ன தப்பு இருக்கே? பாருட்டி, புது ஆட்கள் வந்தது எப்படி பேசுறா பத்தியா? சரி, நீங்கள் சத்தம் கட்டாமல் இருங்க, நம்ம தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பிடுவோம். இவ்வளோகிட்டலாம் நம்மகிட்ட போராட தெம்பு இல்லை. ஆமாட்டி அவளுக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேங்காங்கட்டி. என்ன பாட்டிமா, நாங்க என்னைக்கு தண்ணி கொடுக்காம இருந்தோம்? அன்னைக்கு தாத்தா எல்லாத்தையும் மறந்து கிடந்தாரு. நாங்க தானே பாட்டிமா வந்து உதவி செஞ்சோம். ஆமாட்டி, இதே ஒரு வருஷம் சொல்லிட்டு தீரீங்க. பாட்டி என்ன ஒரு மாதிரி தவக்கா மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்க? என்ன பாட்டி வெத்தலையே மடிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப வெத்தலை போடாத பாட்டி, வாயெல்லாம் ஒரு மாதிரி அழுவி போயிரும். நெட்டவளே, ஓடிரு பத்துக்க, தாத்தாவை கூட்டு வந்துருவேன். ஏன் அவரும் வெத்தலையை பிடிங்கி திம்பாரோ? இந்த தடவை 2 குடம் பிடிச்சதுக்கு அப்புறம் நவுண்டு ஓடிரணும். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து நீங்க பிடிக்கணும். ஆமா, ஒரு வரிசைக்கு 2 குடம் அப்படிதானே பிடிப்போம். ஆள் இல்லைன்னா தான் நாங்க வந்து எக்ஸ்ட்ரா குடத்தை வச்சு பிடிப்போம். அந்த எக்ஸ்ட்ரா கூட ஜாலியே இருக்க கூடாது. ஏக்கோ பாட்டியை பாருங்க, ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. வாயை பாருங்க என்ன பொழக்கு. ஆமாக்கா, போன வாட்டி எனக்கு தண்ணியே கொடுக்கல. என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த வாரம் பூரா நல்லா பிடிச்சிக்கிட்டது. நெட்டவெளி நல்லா அடியாள் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லா தண்ணியும் அராஜகம் பண்ணி பிடிக்கிய நீங்க, இந்த கீதா நெட்டவெளி எல்லாம். நாங்களும் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏ பாவி மக்கா, என்ன புழுகுறா. நான் வந்து ஏமாத்தி தண்ணி பிடிச்சேனா? ஏட்டி இப்படிலாம் பேசினா உன் நான் கழுவி போயிருண்டி. நான் தாண்டி லட்சுமிக்கு போன போடுன்னு சொல்லுவேன் தண்ணி பிடிக்க வர சொல்லி. நீ அங்க போய் வீட்டுக்குள்ள நல்லா மலர்ந்து படுத்து தூங்கிக்கிட்டு என்ன பேசியோ? உனக்கு காலையில எந்திரிக்கவே முடியாது. உன் புருஷன் நீ சோறா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க. உன் மாப்பிளை கடலை வந்து சாப்பிட வைக்க. பகஜாக்கா, புருஷனை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதியோ. பத்துக்காக மரியாதை கட்டுற மத்துக்காக படத்தான் திக்கா உடச்சு வீசிடுவேன். அடடி நீங்க 2 லேங்க மட்டும் பாக்காட்டுட்டே. யோ பாட்டி, மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கியோ? உனக்கு வீட்டில் பொழுது போகலன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு மூட்டி விட்டுட்டு இருக்கியோ? பாட்டி எந்திரிச்சு போ பாட்டி. ஏட்டிடா அப்படிதாட்டி பேசுவேன். எனக்கும் எல்லா உண்மையும் இருக்கு. உண்மையா? எல்லா உரிமைன்னு கூட சொல்ல தெரியல. உன் பொக்க வாயை வச்சுக்கிட்டு நீ சண்டைக்கு வந்துக்கிட்டியோ? சி, என் புருஷனுக்கு சோறு பஞ்சு போடாத நீங்க பாத்தியலோ? உங்க புருஷன் தின்னு வீங்கி போய் அணகொண்டா மாதிரி கிடக்காரு. ஏட்டி, என் புருஷன் அணகொண்டானா உன் வாயை கிழிச்சு தச்சு விட்டுருவோம் பத்துக்கா. அந்த மனுஷன் பாவம். அப்புறம் நீ அவர் உன்னை என்னட்டி பண்ணனாரு? நீங்க எதுக்கு அவங்க புருஷனை பத்தி பேசுதியோ? புருஷனெல்லாம் பத்தி பேசலாமா? புருஷனுக்கு சோறு பஞ்சு கொடுக்காம தூங்குவ, தண்ணி பிடிக்க வர மாட்டேன்னு தான் சொன்னேன். அவன் என் புருஷனை அணகொண்டா போல வீங்கி இருக்குன்னு சொல்றா. இவ தான் சோறு பஞ்சு போடுறாளோ இல்ல இவ காசு கொடுத்தாளோ? ஏட்டி என்னட்டி வாயால பேசுறீங்க? ஆட்டுக்கட்டி ஏ கிளவி, சூனியக்கார கிளவி, உனக்கு என்ன கிளவி? உனக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? எம்மா எல்லாரையும் அடிச்சுட்டு சாவ சொல்லுதாலே. பங்கச்சக்கோ வேண்டாக்காவும் இந்த கிளவி ஏதோ ஒரு குரூப் சேர்த்து வந்து உட்காந்துருக்கு. வாங்க நம்ம போயிருவோம். ஏட்டி, அப்படியெல்லாம் பயந்துட்டு வர முடியாது பத்துக்கா. என்ன பேச்சு பேசுறாளுங்க? தண்ணியில நான் எவ்வளவு நியாயமா பிடிக்கிறேன் உனக்கு தெரியும்லாட்டி? கீதா வாய் மூடிட்டு உட்காந்துருக்கா பாரு. எக்காக்கா வாயெல்லாம் மூடிட்டு உட்கார்லக்கும் நான் என்ன பேசணும்னா அதை நான் பேசுறேங்க. நீ எங்க பேசுற? நீ வந்து சாணி பிடி வரல உட்காந்துருக்கா. சொல்லு, நம்ம கரெக்டா வந்து பிடிக்கும். நாங்கெல்லாம் கரெக்டா தான் பிடிக்கும். ஒழுங்கா லைன்ல வராம பேசாதியோ. ஏட்டி எல்லாரும் பங்கஜமா இழுத்து போட்டு அடிக்கட்டி. ஏ கிளவி, நானும் வயசான பொம்பளைன்னு பாத்துக்கிட்டு இருந்தா உட்காந்து மூட்டி விட்டுட்டு இருக்கியோ கிளவி. குடத்தை தூக்கி வீசினா உன் மண்டை 2 பிளந்துருமத்துக்க. தைரியம் இருந்த என் மண்டைய பொழத்துருட்டி எங்க தாத்தாவுடைய வெட்டி போட்டுவாரு. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த லட்சுமி தான். லட்சுமி, நீ நாங்க இவ்வளவு தண்ணி உனக்கு உதவி செஞ்சு நீங்க என்ன அப்படி பேசுதல்ல? என்னைக்கு நான் உன தண்ணிக்கு கூப்பிடாம இருந்திருக்க லைனுக்கு? எல்லா நாளும் போன் அடிப்பேன், இல்லைன்னா யாரையாவது விட்டு அனுப்பி விடுவேன். நான் தண்ணியை ஏமாத்திட்டேன்னு சொல்லி எல்லாரையும் நீ நம்ப வச்சு என்ன கெட்ட பிள்ளையாக்கி விட்டுட்டு இருக்கல. நீ கடவுள் உன்னை பாத்துக்கிடுவாரு. ஆமா, கடவுள் பாப்பாரு. கடவுள் நல்லா பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏமாத்தி தண்ணி பிடிச்சி நல்ல பலூன் ரகா வீங்கி போய் நீங்க புருஷனும் பொண்டாட்டியும். ஏக்காவோ திரும்ப இதுக்காவோ புருஷனே இழுத்துட்டு இருக்கியோ? இது என்னக்காவோ பேச்சு உங்களுக்கு? தண்ணி பிடிக்க இடக்க வந்துட்டு தண்ணி மட்டும் பிடிக்கணுங்க. பொம்பளையில மட்டும் பத்தி பேசுங்க, ஆம்பளையில பத்தி பேசியோ? நான் அப்படிதான் பேசுவேன். உங்க குடத்தை இப்படிதான் எட்டி உதைப்பேன். நான் உன் குடத்தை வீசுதேன் பாரு. ஏட்டி என் மோரையில தூக்கி வீசுட. அப்படிதான் கிளவி வீசுவேன். பாட்டிமா, ஏன் இப்படி சண்டைக்கு வாரியோ பாட்டிமா? ஏட்டி தோற வாடி இருப்பதுக்கு எட்டி மிதிச்சிருவேன். லட்சுமி அக்கா வாங்க போவோம். எனக்கு இந்த பைப்பை 2 துண்டா நான் பிச்சு போடாம போவே மாட்டேன். வந்துரு. ஏ லூசு பிடிச்ச பொம்பளை, பைப்பு அத்து போட்டின்னா எல்லாரும் தண்ணி இல்லாமலாம் கடந்து சீரழியணும். கிறுக்கு பிடிச்சிருக்கா என்ன? இந்த கிளவி கூட சேர்ந்து எல்லாம் கோட்டி பிடிச்ச அழைதியலா? தூர ஓடி இருப்பதுக்கோ, மிதிச்சோம்னா நீ பறந்துருவ. நான் மிதிச்சோம்னா நீ 2 துண்டா போயிருவ. ஓடி இருக்காவ் லட்சுமி, அந்த நெட்டவெளியை விடாதட்டி.
பாட்டி அவளை அடி செவிட்லயே நல்ல அடி. என் பாட்டி இவ என் செவுட்டில் அடிப்பாளோ என் இடு போயிடா இருந்துக்கிட்டு பாட்டி வயசான பொம்பளைன்னு பார்க்க வந்து எட்டி மிதிச்சேன்னா உன் குறுக்கெலும்பு ஒடிஞ்சிருமத்துக்க. ஏ லட்சுமி கோ பைப் எதுக்கு ஆட்டதிய? லட்சுமி பைப்ப அடிக்காதட்டி, பங்க சத்து இழுத்து போட்டு அடிட்டி. ஏ கிழவி இன்னைக்கு நீ செத்த பத்துக்க. ஏமே எங்களுக்கு கிடைக்காத தண்ணி யாருக்குமே கிடைக்க கூடாது. பைப்பு வந்து அம்மா ஏட்டி என்ன ஏட்டி மிதிக்க? பைப்பை வந்து மிதிக்கியோ வாடி இருப்பதுக்கா ஆளு மூஞ்சியும் பாரு. பொம்பளைகளா நீங்க போடுற எல்லா சண்டையும் அங்க கவுன்சிலர் ஐயாக்கு போயிட்டு ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் சண்டையை நிறுத்திட்டு வந்துருங்க அங்க. விடாதட்டி கவுன்சிலர்ல நம்மளுக்கு தெரிஞ்ச பையதாட்டி, சண்டைய போடுங்கட்டி. ஐயோ பாட்டியம்மா உன்னையதான் பஞ்சாயத்துல அடி வெளுக்க போறாங்க. போது போது எல்லாரும் சண்டை நிறுத்துங்க. கவுன்சிலர் கூப்பிட்டுருக்காருல என்னன்னு போய் பாப்போம். பங்கச்சோக்கா வாங்க நம்ம போவோம், நம்ம முதலே பேரும் இல்லைன்னா இவளுக்கு அங்கே போய் ஏதாவது பொய்யா சொல்லிட்டு உட்காந்துருவாளுங்க. வாங்க நம்ம கிளம்புவோம்க்கா. சரி டி வா குடத்தை தூக்கிட்டு வா, இல்லைன்னா இவளுக்கு குடத்தை உடச்சு போட்டுருவாளுவ. விமலா வா நம்ம முதல்ல போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். எப்ப எப்படியோ இன்னைக்கு பொழுது போயிட்டு இப்ப பஞ்சாயத்துல போய் பொழுத கழிச்சேரணும்.